அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டேன். காலையிலே மேகம் மப்பு மந்தாரமாக இருக்குது, பனி மூட்டமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மணி 7 மணிக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் இந்த பனியில் வருதே ரொம்ப அதிசயம். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக தாங்க நான் இந்த பனியிலே நிற்கிறேன். இல்லைன்னா எனக்கு ஒத்துக்காது, குழந்தைங்களுக்கும் ஒத்துக்காது. நாங்களாம் இந்த பனிலாம் கொஞ்சம் கம்மியான பிறகு தான் வெளியவே வருவோம். பனிக்கு இதமாக சுட சுட கஷாயம் போட்டுட்டேன். கொஞ்சம் சூடாகுது, ஆற்றி குச்சலான்னு ஆற்றி நிற்கிறேன். நேற்று ஒரு தலைப்பு வச்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 4 ஹவர் வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சான்னு. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் சீரகம் போட்டு வச்சிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம யூடியூப்பில் ஒய் ஸ்டுடியோ ஆப் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஒன்று காட்டும். எனக்கு ஸ்டெப் 1 கிளியர் ஆகிடுச்சு. ஸ்டெப் 2ல் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்கு. முள்ளங்கி சாம்பார், பருப்பு குக்கரில் வெந்துச்சு. 3 விசில் விட்டால் போதும். இந்த 4 ஹவர் வாட்ச் ஹவர்ஸ் நான் வீடியோ எண்டில் பேசுகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முள்ளங்கி தண்ணி காய் சீவலமானது. அதனால நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முள்ளங்கி நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அந்த குளிர்ச்சிலாம் போயிடும். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். உலை கொதிச்சு இப்போ வச்சிட வேண்டியதுதான். போதும், வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். முள்ளங்கி சாம்பார் கமன் வருதுங்க. வாசனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மல்லித்தூள் இல்லை, அதனால் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். கருவேப்பிலை போட்டாலே நல்லா வாசனை தாங்க இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நேற்று ஒரு தலைப்பு வச்சேங்க, 4000 வாட்ச் ஹவர் வந்துச்சான்னு. உங்கள் யூடியூப் வச்சுருக்கவங்க மறக்காமல் ஒய் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட யூடியூப்பில் வர நோட்டிஃபிகேஷன், நம்ம ரீகேப்பு எல்லாம் அதில் வரும். அதில் போனீங்கன்னா நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 காட்டும். ஸ்டெப் 1 எனக்கு கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸ்டெப் 2ல் எனக்கு வெரிஃபிகேஷன் கேட்டிருக்கு. அதை நல்லா அது ஃபார்ம் மாதிரி வரும். 1 by 1 நம்ம டிக் பண்ணிக்கின்னு வரும். கரெக்டாக பண்ணணும். அதனால் தெரிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து பண்ணணும். நம்மளுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பண்ணுங்கள். அவசரப்பட்டு நம்ம எதுவும் கிளிக் கொடுக்கக்கூடாது. நம்மளோட முயற்சிக்கு என்றைக்குமே வீண் போகாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும். முயற்சியடியோ இகழ்ச்சி அடியார்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலே ஒய் ஸ்டுடியோ ஆப் இருக்கணும். அதனால தான் நேற்று நான் எதாச்சியாக பார்த்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு, 4000 வாட்ச் ஹவர்னு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இனிமேட்டு அது யார்கிட்ட கொடுத்து நான் முயற்சி பண்ணி அது ட்ரை பண்ணணும். நம்மள்தான் தனியாலாம் எந்த இதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அது ப்ரொசீஜர் கரெக்டாக கொடுத்தா தான் கிளிக் ஆகும், அவங்க யூடியூப்க்கு போய் சேரும். அதனால் நீங்களும் ஒய் ஸ்டுடியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு என்ன மெயில் வருது, என்ன மெசேஜ் எல்லாம் நம்ம காப்பிரைட் என்னென்ன எது வீடியோக்கு காப்பிரைட் வருது எல்லாத்தையும் காட்டும். அதனால் அந்த ஒய் ஸ்டுடியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேட்டு நம்மளுக்கு தெரியாதவங்க யாராவது இதுமாதிரி சொல்லும் போது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முயற்சி என்றைக்குமே கைவிடக்கூடாது. இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணேன். இன்றைக்கி 2500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாராக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்ன வருது உங்களுக்கு நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவாக நான் ரிப்ளை கொடுக்குறேன். நீங்களும் மறக்காமல் வீடியோ போடுங்க. நம்மளுக்கு ஏரியா சப்ஸ்கிரைபர் வரும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வீடியோ போடும்போது எல்லாம் என்னை கிண்டல் பண்ணாங்க. என்ன ஒரே நாளில் சம்பாதிச்சியோ போனியான்னு கேட்டாங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்ல அப்போ வழி இல்லை. இப்போ கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்துடுது. அவ்வளோதான், நம்மளால் முடியும் தன்னம்பிக்கை வந்துடுது. அதனால் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், சோர்ந்து போகாதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது ஃபார்ம்லாம் என்ன ஏது டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நேற்று ஹெட்டிங் மட்டும் வச்சா நிறைய பேர் என்னடா லூஸ் மாதிரி ஹெட்டிங் மட்டும் வச்சுக்குதுன்னு நினைப்பீங்க. நான் அதிலே பேசி வீடியோ போடலான்னு பார்த்தேன், எனக்கு டைம் இல்லை. ஆனால் தான் இன்றைக்கி பேசி வீடியோ போடுறேன். அதாவது எனக்கு 4000 வாட்ச் ஹவர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் பார்த்துட்டு தெளிவாக சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க. உங்கள் சப்போர்ட் தேவை.